யமுனா தேவி அப்படிங்கிறவங்க ஒரு ஆன்சர் கேட்டிருக்கீங்க. ரைட் சைடு கப் ஷேப் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகுது. லெஃப்ட் சைடில் கொக்கி பீஸ் வைக்கும்போது டபுள் பீஸ் பண்ணுறதுனால கப் ஷேப் கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற வித்தியாசம் நம்ம டபுள் பீஸ் வைக்கிறது ஃபோல்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. ஏன்னா எல்லா ப்ளவுஸும் ஒரே ஃபார்மேட்டில் தான் நம்ம ஹூக் பீஸு ரைட் லெஃப்ட் வேணால் மாறுமே ஒழிய வைக்கிற மெத்தட் எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். இது வைக்கிறனால இது கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதில் நீங்கள் தைக்கிற துணியோடைய அளவை பொறுத்து தான் அந்த ஃபால்ட் உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டாட் பிடிச்சோன்னா அது வி ஷேப்புக்கு மாறிடும். ஏன்னா அது கரெக்டான ஸ்ட்ரைட்டாக வராது. அந்த டாட் பிடிச்சி பட்டி அட்டாச் பண்ணி ரெண்டும் வச்சு பார்க்கும்போது ரெண்டும் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கணும். சென்டர் டாட்டும் ஈக்குவலாக இருக்கணும், பட்டியோடைய ஜாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் அவுட்டரில் தள்ளி வைங்க. ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டாக வந்தாலும் உங்களுக்கு அந்த துணியுடைய இது பத்தாதனால அந்த கம்ப்ளைண்ட் வரலாம். அதனால் நான் அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கான ஒரு இப்போ 2.5 வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸில் வந்து ஒரு 2.25 வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அந்த டபுள் பீஸ் வைக்கிற இடம், அந்த துணியினுடைய அளவு, நம்ம எப்படி ஒரு சப்போஸ் உங்களுக்கு டாட் வந்து அந்த இடத்துல பெருசாக தான் உங்களுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் ஒன்று வைங்க. ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் தையல் போடும்போது அது கரெக்டான அந்த ஷீட்டிங்கில் அந்த இடத்துல அந்த ஃப்ளீட் ஓப்பன் ஆகி நீங்கள் தையல் போடும்போது அது கப் ஷேப்பை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு போடும்போது இந்த கம்ப்ளைண்ட் வராது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன் சைடு கரெக்டாக வருது அப்படிங்கும்போது அதை ஆப்போசிட் சைடை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால இன்னொரு 1/4 இன்ச்சு வைக்கிறோம். இது 2 பக்கத்துக்கும் ஒரே மாதிரி வைங்க. அதனால் உங்களுக்கு அது அந்த ரைட் சைடுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா 1/4 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு வரைக்குமே நம்ம முன்ன பின்ன வைக்கலாம். நம்ம பிடிக்கிற டாட்டை பொறுத்து தான், அந்த நீடில் மார்க் போடுறத பொறுத்து தான் அதனுடைய அந்த ஷேப் வந்து நமக்கு வரும். அதனால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளுங்க. பட்டியினுடைய துணியை பிடிக்கிறது எவ்வளோ பிடிக்கிறோன்னு பார்த்து பிடிங்க. டாட்டும் கரெக்டாக பிடிங்க. இது எல்லாமே ஏன்னா அந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக் அப்படின்னா அங்கே என்னென்ன தையல் போடுறீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக தான் போடுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. நீங்கள் அது எப்படின்னு பார்த்துட்டு எனக்கு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்துட்டு நான் வந்து வாய்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்த வந்து என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நான் வீடியோவாக போடும்போது இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட்ஸு எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து வாய்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.